ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேத்ஸில் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துடலாமா? விஷயம் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் இது உங்களுக்கு இது படிக்கணும்னு தவிர நான் சும்மா உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஃபார் எனி 2 செட்ஸ் நீங்கள் ஏதாவது 2 செட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே என்ன எடுத்துப்போம், ஏ அண்ட் பின்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A union B is equal to B union A. செகண்டு A intersection B is equal to B intersection A. இதுக்கு உங்களுக்கு சும்மா இங்கே எப்படி வேணும், நம்ம எப்படி எழுதுவோம்ல, A minus B is equal to B minus Aன்னு எழுதுவோம்ல, இங்கே அதே மாதிரி தான் A union B is equal to B union Aன்னு எழுதியிருக்காங்க. இது நீங்கள் படிக்கணும்னு தரல, நீங்கள் இதை மட்டும் படிச்சுக்கிட்டா ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அப்படி பார்த்தா ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன, A union B is equal to B union A. நெக்ஸ்ட்டு யூனியன் இன்டர்செக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம A கூட B யூனியன் பண்ணுவோம், அது B கூட யூனியன் A பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வந்து ஃபார் எனி 3 செட்ஸ் நம்ம இப்போ A B அண்ட் C எடுத்துக்கலாம். A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு பின்ன அப்புறமா முன்ன A யூனியன் B யூனியன் C. நான் ஏன் பின்ன முன்னன்னு சொன்னால், இங்கே நல்லா கவனிங்க, இந்த ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு பின்ன இங்கே முன்னாடினா இப்படி வரும், உங்களுக்கு இப்படி வரும் இல்லையா? அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு B யூனியன் C ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு முன்னே இப்படி வச்சுக்கிட்டீங்களா, ஃபஸ்ட்டு இயர் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அப்போ வந்து 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, உங்கள் பெஞ்சில் இருக்கீங்க. உங்கள் பெஞ்சில் நீங்கள் எது இன்னொருத்தர் இன்னொருத்தர் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க, அதான் இவங்க. அப்புறமா நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது நீங்களும் இதோ இவங்க நடு சென்டராக இருக்கவங்களும் ஃப்ரெண்டாக அப்படிங்க, இவங்க வந்து பிரேக்கப் ஆகிட்டு போயிடுறாங்க, எனிமி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற 2 பேர், அப்புறமா நீங்களும் உங்கள் நடு சென்டராக இருக்க பர்சனும் வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. பின்ன முன்னன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸசைஸ் 1.4 போகலாம். இஃப் P இஸ் ஈக்குவல் டு P செட்டில் பாருங்கள் 1, 2, 5, 7, 9. Q செட்டில் 2, 3, 5, 9, 11. ஆர் செட்டில் பாருங்கள் 3, 4, 5, 7, 9. அண்ட் S செட்டில் 2, 3, 4, 5, 8. தென் ஃபைண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இதுவு இங்கே முன்னாடி இது மட்டும் எங்களுக்கு முன்னாடி மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம வந்து இதில் LHS RHS தான் நம்ம மோஸ்ட்லி போடுறோம். இந்த சம் வந்து உங்களுக்கு சும்மா ஒன் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்னது, P யூனியன் Q யூனியன் R. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த P யூனியன் Qன்னு இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், தனியாக இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறமா இது கூட வர ஆன்சரை இந்த யூனியன், இங்கே நடுவில் யூனியன் இருந்துச்சுன்னா நம்ம இது 2 யூனியன் பண்ணுவோம். இங்கேயும் யூனியன் இருந்துச்சுன்னா இந்த யூனியன் பண்ண ஆன்சரை ஆர் கூட, இந்த கிடச்ச ஆன்சரை வந்து ஆர் கூட யூனியன் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே P யூனியன் Q. P யூனியன் Q போட்டு ஃபஸ்ட்டு என்ன P செட் எழுதணும். என்னது, 1, 2, 5, 7, 9. யூனியன் என்னது, Q செட்டு 2, 3, 5, 9, 11. இப்போ யூனியன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 0ல் 1 இருக்கா, 1 எழுதிக்கலாம். இங்கே 2 இருக்குது, 2 எழுதிக்கலாம். 3 இருக்கா பாருங்கள், இந்த செட்டில் 3 இருக்குல்ல. 4 இருக்கா, 4 இல்லை, ஆனால் 5 இருக்குது, இங்கே இருக்குது. 6 இருக்கா பாருங்கள், இங்கே எது இல்லை, 7 இருக்குது. 8 இருக்கா, இல்லை. 9 இருக்கா, அதோ 2 செட்லேயுமே 9 இருக்குது. 10 எங்கேயாவது இருக்கா, இல்லை. 11 பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேறு எதுவும் இல்லை. அப்போ நம்மளுக்கு P யூனியனுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1, 2, 3, 5, 7, 9, 11. நெக்ஸ்ட் என்னது உங்களுக்கு, P யூனியன் Q யூனியன் R. நம்ம கிடச்ச ஆன்சர் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எழுதுவோம் இல்லையா? அது கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர் செட்டை வந்து நம்ம யூனியன் பண்ணுவோம். யூனியன் ஆர் செட் நம்மளுக்கு என்ன, இங்கே இருக்கு இல்லையா, 3, 4, 5, 7, 9. இங்கே பாருங்கள் 1 இருக்குது, 1 எழுதிக்கலாம். 2 இருக்குது, 2 எழுதிக்கலாம். 3 இருக்குது, 4 இருக்கா, எஸ் ஆர் செட்டில் இருக்குது. 5 இருக்குது, இங்கே 6 இருக்கா, இல்லை. 7 இருக்குது, 8 இருக்கா, இல்லை. 9 இருக்குது,
அப்புறமா 10 இல்லை 11. இது தான் உங்களுக்கு என்னது P யூனியன் Q யூனியன் R. ஓகேவா? இப்போது செகண்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S. இப்போ நம்ம காமனாக தான் இன்டர்செக்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை தான் எடுத்துப்போம். அப்போ P இன்டர்செக்ஷன் Q. P செட் என்ன எழுதிக்கோங்க. 1, 2, 5, 7, 9 இன்டர்செக்ஷன் என்னது Q. 2, 3, 5, 9, 11. இப்போ நம்ம இது காமன் இன்டர்செக்ஷன் பண்ணால் இங்கே 1க்கு இங்கே 1 இருக்கா இல்லை 2 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 5 இருக்கா? எஸ் 5 இருக்குது. 7 இருக்குது, 7 இருக்கா? இல்லை 9 இருக்குது. அப்போ நம்மளுக்கு எது காமனாக இருக்குது? 2, 5, 9. நெக்ஸ்ட்டு P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் எஸ். கொஸ்டின் இத்தரேன். கடைச்ச ஆன்சர் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எழுதிப்போம். இன்டர்செக்ஷன் என்னது எஸ் செட் எழுதணும். இப்போ எஸ் செட் என்ன? 2, 3, 4, 5, 8. 2, 5 வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். வேணா 2, 5 மெத்தட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கேன்சல் என்ன கிடைக்கும்? 2, 5. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள். என்னது Q இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர். செகண்ட் சம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு என்ன? அப்படியே Q இன்டர்செக்ஷன் எஸ் எழுதிப்போமா? Q செட் என்ன எழுதிக்கோங்க. 2, 3, 5, 9, 11 இன்டர்செக்ஷன் எஸ். 2, 3, 4, 5, 8. இப்போ காமன் இன்டர்செக்ஷன் பண்ணுவோமா? இங்கே 2 இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு 2, 3 இருக்குது. நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 5, 4 இருக்கா? இல்லை 5 இருக்கு இல்லையா? அதுக்கப்புறமா என்னது நம்மளுக்கு இல்லை. அப்போ 2, 3, 5. இப்போ Q இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர் என்ன? 2, 3, 5 இன்டர்செக்ஷன் 3, 4, 5, 7, 9. 3 மட்டும் தான் இங்கே இருக்குது. 3யும் 5யும் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 3, 5. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். டெஸ்ட் ஃபார் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் என்ன? A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு B யூனியன் A. இது என்னது உங்களுக்கு? யூனியன். இது என்னது உங்களுக்கு? யூனியன் இல்லையா? இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ரூல். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன? A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A. இது உங்களுக்கு என்னது? இன்டர்செக்ஷன் இல்லையா? இது உங்களுக்கு செகண்ட் ரூல். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாருங்கள். இங்கே P இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. P இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஹச் தட் இஸ் அ ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு Qவும் இதே மாதிரி தான். எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் இஸ் இர்ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2 and 7. Pக்கு என்ன? ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7 என்ன வரும் நம்மளுக்கு? 3, 4, 5, 6. 2 and 7க்குள்ள. அண்ட் Q என்ன? அண்ட் Q நம்மளுக்கு என்ன வரும்? √3, √5, √6 வரும். கரெக்டா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன். நம்ம என்ன எடுக்க போகிறோம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன். நீங்கள் இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் எழுதுனாலும் எழுதலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா போட்டே போகலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஆனால் இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது மெயின் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்னது? இது உங்களுக்கு LHS, இது உங்களுக்கு RHS. இது என்னது? LHS, இது உங்களுக்கு RHS. நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்? LHS சைடு எடுத்துக்கலாம். LHS சைடு என்ன? A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு P யூனியன் Q வரும்ல. நம்ம ஃபார்முலா இது போயிட்டோம். P யூனியன் Q வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம்? P செட்டு. P செட் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு? 3, 4, 5, 6 யூனியன் Q செட் எழுதுங்க. √3, √5, √6. இது நம்ம யூனியன் பண்ணால் என்ன? நம்ம இப்படி இந்த ஆர்டர்லேயே போய்க்கலாம் நம்ம. ஓகேவா? 3, 4, 5, 6, √3, √5, √6. இது என்னது உங்களுக்கு? LHS. இது நம்மளுக்கு இப்போ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு RHS சைடு பார்க்கலாம்.
ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு என்ன Q யூனியன் P. இது நம்மளுக்கு அப்படியே ரிவர்ஸாக வரும். √3 √5 √6 யூனியன் 3, 4, 5, 6 is equal to என்ன நம்ம இப்போ √3லேருந்து போகலாம். √3, √5, √6, 3, 4, 5, 6. இது உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் இப்போ கிடச்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். உங்களுக்கு இப்போ ஆர்ஹெச்எஸ் கிடச்சிச்சு. நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன எழுதிக்கோங்க, யூனியன் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் தர பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் LHS இஸ் ஈக்குவல் டு RHS நேட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. இது எதுக்கு உங்களுக்கு யூனியனுக்கு, ஓகேவா? இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ என்னது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், A intersection B is equal to B intersection A. இதுதான் ஃபார்முலா. இது LHS and this is RHS. ஃபஸ்ட் என்ன எடுப்போம், LHS இல்லையா? LHS என்ன, A செட்டு எழுதிக்கணும். ஃபஸ்ட் P intersection Q எழுதுவோமா? அப்போ என்ன 3, 4, 5, 6 இது P செட்டு. Q என்ன √3 √5 √6. இங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு இங்கே தான் காமனாக இருக்கா இல்லையா. அப்போ இது என்னது நல் செட், இட்ஸ் அ நல் செட். அப்படியே RHS என்ன Q இன்டர்செக்ஷன் P. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இதுவும் உங்களுக்கு என்ன வரும், நல் செட்டாக தான் வரும். வேணா எப்படி போட்டாலும் நம்ம காமனாக இருக்காது. இங்கே எதுவும் காமன் ஆகாதனால இது ரெண்டுக்குமே அப்போ உங்களுக்கு சேமாக இருக்கு இல்லையா. இங்கே உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன், இங்கே பாருங்கள், இங்கேயும் சேமாக இருக்கும். நம்மளுக்கு ஆர்டர் இங்கே மாற்றிருந்தாலும் உள்ளே இருக்க அந்த எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு சேமாக இருக்கும் இல்லையா. அப்போ இங்கேயும் எப்படி இருக்குது உங்களுக்கு RHS சைட்லேயும் இங்கே இன்டர்செக்ஷன் சைட்லேயும் நல் செட்டாக தான் இருக்குது. அப்போ என்னது உங்களுக்கு LHS இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இஃப் A இஸ் ஈக்குவல் டு A செட்டில் பாருங்கள் P, Q, R, S and B செட்டில் M, O, Q, S, T and C செட்டில் M, N, P, Q, S. Then verified associative property of union sets. Associative property of union set என்ன, A union B union C union set இதை சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய பின்னாடி ஃப்ரெண்ட்ஸு. அப்புறமா A union B union C முன்னைத்தான் நம்மளுக்கு ஃபார்முலா இல்லையா. நம்மளுக்கு கிவன் கொடுத்து நம்ம இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இது என்ன உங்களுக்கு LHS சைடு அண்ட் திஸ் இஸ் RHS சைடு. இது என்ன உங்களுக்கு LHS அண்ட் திஸ் இஸ் என்னது உங்களுக்கு RHS சைடு, ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுக்கணும், இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எப்போவுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுக்கணும். உங்களுக்கு அங்கே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினால அது ப்ராக்கெட் இல்லாமல் பார்க்கணுன்னா நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு LHS சைடுன்னு போட்டுக்கோங்க. இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. சரி, நான் உங்களுக்கு எழுதிடுறேன். இதுக்கும் தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட்ஸ்ன்னு போட்டு நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கணும். யூனியன் செட்ஸ்ன்னு போட்டு என்னது உங்களுக்கு A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. இது தான் உங்களுக்கு ஃபார்முலா இல்லையா. ஆனால் நீங்கள் எழுதிக்கோங்க. அது எப்பவுமே நீங்கள் எழுதிக்கணும், ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த சும்மா எழுத மறந்துட்டேன். LHS என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். LHS போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எது LHSோ அதை எழுதிட்டு அப்புறமா நீங்கள் ப்ராக்கெட்டை எழுதிக்கோங்க, ஓகேவா? B யூனியன் C. ஃபஸ்ட்டு B செட் என்ன, M, O, Q, S, T யூனியன். நம்மளுக்கு இங்கே யூனியன் தெரு கொடுத்துருக்காங்க, அதுதான் C செட்டு M, N, P, Q, S. இப்போ இங்கே யூனியன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், M, N, O, P, Q, R, S, T. ஆல்னா பக்கத்தில் எஸ் எழுதிக்கிட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன, A யூனியன் B யூனியன் C. இப்போ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட்னா நம்ம முன்னாடி தர அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டு கூடாது.
இங்கே வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரை நீங்கள் இங்கே எழுதிப்பீங்க. இங்கே என்ன இருக்கோ நீங்கள் இந்த சம் வைஸ் தான் நீங்கள் போகணும், ஃபார்முலா வைஸ் தான் போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஏ செட்டு எழுதிக்கணும். பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் வேணால் அங்கே ஏ தேர் ஃபஸ்ட் இருக்குது. யூனியன் இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சதே எழுதுகிறோம். எம் கமா என் கமா ஓ கமா பி கமா கியூ கமா எஸ் கமா டி. நம்மளுக்கு அப்போ என்ன வரும், எம் கமா என் கமா ஓ கமா பி கமா கியூ கமா ஆருக்கு ஆர் வந்துச்சுன்னா நம்ம ஆர் எழுதிக்கலாம், எஸ் கமா டி. அவ்வளோதான். இது என்னது உங்களுக்கு எல்ஹெச்எஸ். இது என்னது உங்களுக்கு நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சைடு பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் என்ன, ஏ யூனியன் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிப்பீங்க இல்லையா. ஏ செட் என்ன, பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் யூனியன் பி செட்டு எம் கமா ஓ கமா கியூ கமா எஸ் கமா டி. என்ன வரும் அப்போ உங்களுக்கு, எம் கமா ஓ கமா பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் கமா டி. இது என்னது உங்களுக்கு ஏ யூனியன் பியோட செட். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி. நம்மளுக்கு இப்போ தான் இந்த கிடச்ச ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதுவோம். என்னது, எம் கமா ஓ கமா பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் கமா டி யூனியன் சி செட்டு. நம்மளுக்கு இங்கே சி செட்டு என்ன, எம் கமா என் கமா பி கமா கியூ கமா எஸ். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே கிடச்ச ஆன்சரே தான் கிடைக்கும். எம் கமா என் கமா ஓ கமா பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் கமா டி. இது நம்மளுக்கு என்னது, நம்பர் 2. அப்போ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஏன்னா பாருங்கள், இங்கே எம் கமா என் கமா ஓ கமா பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் கமா டி. இங்கே பாருங்கள், எம் கமா என் கமா ஓ கமா பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் கமா டி ரெண்டு சைடும் சேமாக இருக்குல்ல. அப்போ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. The associative property of union sets is verified. Last day முடிச்சணும். The associative property of union sets is verified. எனக்கு நான் இடையிலேனுக்காக நான் இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? ஃபோர்த்து சம் பாருங்கள். வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ்னால் என்ன, நம்ம இன்டர்செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ செட் பாருங்கள். -11 கமா √2 கமா √5 கமா 7. அண்ட் பி செட் பாருங்கள், √3 கமா √5 கமா 6 கமா 13. அண்ட் சி செட்டில் √2 கமா √3 கமா √5 கமா 9. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு the associative property of intersection sets. The associative property of intersection. The associative property of intersection மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஆஃப் செட்ஸை வந்து நீங்கள் எழுதினா தான் எழுதிக்கலாம். ஓகேவா? A intersection B intersection C is equal to முன்ன பின்ன. நீங்கள் இந்த முன்ன பின்ன ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு டக்கு நாக்கும். நீங்கள் அப்படியே நான் வச்சுன்னா உங்களுக்கு திடீர்னு குழப்பம் ஆகிடும்ல. ஆனால் தான் உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா முன்ன பின்ன. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்ஹெச்எஸ் சைடு, உங்களுக்கு இது எல்ஹெச்எஸ் அண்ட் சி ஆர்ஹெச்எஸ் சைடு இல்லையா. என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி எடுத்துக்கணும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியை தான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பி செட் என்ன, √3 கமா √5 கமா 6 கமா 13. intersection C set √2 கமா √3 கமா √5 கமா 9. இங்கே √3 இருக்குது, இங்கே √3 இருக்கா இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே √5 இருக்கா இருக்குது. நம்மளுக்கு அப்போ √3யும் 5யும் மட்டும் தான் என்ன காமனாக இருக்குது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு போட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏ செட்டு எழுதுவோம். -11 கமா √2 கமா √5 கமா 7 இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு என்ன √3 கமா √5. √5 தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். இது என்னது உங்களுக்கு நம்பர் 1. இப்போ இந்த ஆர்ஹெச்எஸ் சைடு பார்க்கலாம். இப்போ முன்ன ஓகேவா.
A intersection B intersection C. ஃபஸ்ட்டு நம்ம A intersection B தான் எடுப்போம். A செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. -11, √2, √5, 7 intersection B செட் என்ன √3, √5, 6, 13. இங்கே நம்மளுக்கு √5 மட்டும் தான் அப்படியே காமனாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் √5 மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் A intersection B intersection C. இப்போ ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். என்ன √5 வந்து நம்மளுக்கு வந்து எது A intersection B intersection நம்மளுக்கு என்னது C செட்டு எழுதும். C செட் நம்மளுக்கு என்னது √2, √3, √5, 9. √5 தான் மறுபடியும் நம்மளுக்கு என்ன இருக்கும் காமனாக இருக்கும். இது நம்மளுக்கு என்னது 2. அப்போ LHS is equal to RHS. The associative property of intersection is verified. The associative property of intersection sets is verified. நம்மளை வெரிஃபை தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம வெரிஃபை. நெக்ஸ்ட் என்ன நம்ம 5th சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இப்போ இஃப் A is equal to A செட்டில் X such that X is equal to 2 power n வரும். n belongs whole number and n less than 4 less than equal to இல்லை less than 4. B is equal to X such that X is a 2 in n belongs whole number and n less than equal to 4. C is equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அதை அவங்களே செட் கொடுத்துட்டாங்க 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection sets. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 power n-லாம் இருக்குல்ல நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 power n கொடுத்துருக்கேன்னா நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கு n ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாலன் n நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோல் நம்பர்னால 4க்குள்ளே. ஸோ அப்போ 0, 1, 2, 3 முடிச்சிட்டோமா? இப்போ if n is equal to 0 implies x is equal to நம்ம எழுதுவோம்ல x is equal to 2 power n. அப்போ நம்ம என்ன வரும் 2 power 0. 2 power 0னா நம்மளுக்கு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 1. 2 power 0 நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி if n is equal to 1 implies x is equal to 2 power 1. 2 1s are 2. 2 பவர் வரும்போது நம்ம வந்து ட்விஸ்ட் மாதிரி பண்ணுவோம் இல்லையா அதுதான். if n is equal to 2 implies x is equal to 2 into 2 2 power 2. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4 கிடைக்கும் இல்லையா? if n is equal to 3 implies x is equal to 2 power 3. 2 வந்து 3 times நம்ம ட்விஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு 2 வந்து நம்ம 2 power 3 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். ஓகேவா? சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் 6ன்னு. 2 power 3 வந்து நம்மளுக்கு வந்து 8 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஏ செட் என்ன கிடச்சிருக்குன்னா இது கிடச்சதுலாம் எழுதலாம் 1, 2, 4, 8. நெக்ஸ்ட்டு பிக்கு என்ன ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிக்கு நான் உங்களுக்கு தெரியணுக்காக இங்கே பின்னு போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே நான் உங்களுக்கு சும்மா பின்னு இப்படி போட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியணும் இது பி ஒருத்துன்னு காட்டுறதுக்காக. பிக்கு என்ன ஹோல் நம்பர்லேருந்து நம்ம 4 வரைக்கும் எழுதலாம். ஹோல் நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அதுமாதிரி உங்களுக்கு எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இசட்னா இன்டீஜர் இதெல்லாம் வருதுல்ல இதெல்லாம் சும்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எக்ஸ் நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. n belongs ஹோல் நம்பரா இல்லைம்மா நேச்சுரல் n belongs நேச்சுரல். ஓகேவா? n வந்திருக்குனால அப்போ நம்ம நேச்சுரல்னால் என்ன 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1, 2, 3, 4 ப்ராக்கெட் வரக்கூடாது. அப்போ இஃப் n is equal to 1 implies என்ன அதாங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
x is equal to 2 into 1. இங்கே 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அது என்ன வரும், பவராக வரும். 2 பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அது அப்போ உங்களுக்கு என்ன வரும், இன்டூ அப்படின்னு வரும். பவர் வரும்போது நீங்கள் 2 2s are 4, 2 3s are 6 அந்த மாதிரி எடுத்துக்கிறார். இப்போ 2 into 2 2 2 to 4 வரும். 3 times ட்விஸ்ட் பண்ணும்போது 2 2s are 4, 4 2s 8 இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகேவா? 2 1s என்னது நம்மளுக்கு 2. அதே மாதிரி இப்போ if n is equal to 2 implies x is equal to 2 into 2 is equal to 2s are 4. இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்ட்டு பண்ணுவோம். if n is equal to 3 implies x is equal to 2 into 3. 2 3s are 6. If n is equal to 4 implies x is equal to 2 into 4. 2 4s நம்மளுக்கு 8 கிடைக்குமா? 2 4s என்ன நம்மளுக்கு 8 தேர வரும். அப்போ b நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 4 6 8. ஓகே, இப்போ நம்ம சம் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம சம் சிக்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சி உங்களுக்கு எதுக்கும் நான் எழுதுகிறேன். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா? தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் செட்ஸ். தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷன் போட்டு என்ன கிடைக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பின்ன அப்புறமா முன்னன்னு வரும் இல்லையா? இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா வைஸ் மாதிரி. ஃபஸ்ட் என்ன எடுத்துப்போம், எல்ஹெச்எஸ் சைடு. எல்ஹெச்எஸ் உங்களுக்கு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அதை நம்ம ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி தான் எடுத்துப்போம். பி செட் நம்மளுக்கு என்ன கிடச்சி, 2 4 6 8 இன்டர்செக்ஷன் சி செட் 2 1 5 6. இப்போ 2ம் 6ம் நம்மளுக்கு என்ன, அது காமனாக இருக்குது. 2 6 காமனாக இருக்குல்ல, ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், 2 6. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஏ செட் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, 1 2 4 8 கிடச்சிச்சு இல்லையா? என்ன கிடச்சிச்சு, 1 4 8 1 2 4 8 கிடச்சிச்சு நம்மளுக்கு. இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு என்ன கிடச்ச ஆன்சர் எழுதணும், 2 6. நம்மளுக்கு என்ன 2 மட்டும் தான் காமனாக இருக்குது, அப்போ நம்மளுக்கு 2 மட்டும் எழுதிக்கலாம். இது என்னது நம்மளுக்கு 1. இப்போ எல்ஹெச்எஸ் சைடு, சாரி ஆர்ஹெச்எஸ் சைடு. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி தான் எடுப்போம். ஏ செட் நம்மளுக்கு என்ன, இங்கே பாருங்கள், ஏ செட் வந்து 1 2 4 8 கிடச்சிச்சு இல்லையா? ஏ செட் என்ன, 1 2 4 8. இன்டர்செக்ஷன் பி செட் வந்து 2 4 6 8 2 4 6 8 கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள் 1 இருக்கா இல்லை, இங்கே 2 இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது இல்லையா? அப்போ 2 4 8 அது உங்களுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ சி செட் நம்மளுக்கு என்ன கிடச்சி, 0 1 2 5 6 என்னது 0 1 2 5 6 கிடச்சிச்சு இல்லையா? அப்போ அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா? இங்கே 2 இருக்குது வேறு என்ன 0, இங்கே என்ன 4 இருக்கா இல்லை, 8 இருக்கா இல்லை. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2. இது என்ன நம்மளுக்கு 2. இங்கேயும் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு, 2 தான் கிடச்சிச்சு. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னு சொல்லலாமா? அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வெரிஃபைட். நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், எழுதி முடிச்சுக்கலாம். தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வெரிஃபைடு. வெரிஃபைட்னு லாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் போடுறேன். நான் ஏன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போடுறேன் அப்படின்னா, நம்ம இப்போ கொரோனானால டீச்சர்ஸ்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நிறைய பேர் தெரியாத டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ நடத்த மாட்டாங்கன்னுக்காக
நான் போடுறேன். ஓகேவா?